தந்தையர் தினம். I wish all the YouTube viewers, it's a Father's Day. Wish all the fathers a mighty blessing of God from heaven. பரலோகத்திலிருந்து பெருத்த ஒரு ஆசீர்வாதத்தை இங்கு கேட்கிற உங்களுக்கும் யூடியூப் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஃபாதர்னு சொல்கிற சமயத்தில் நான் உணர்கிறதெல்லாம் ஒரு அன்பு தான். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அளவாய் அன்பு கூர்ந்தார் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாக தன் குமாரனை தந்தருளினார். எனக்கு ஒரே ஒரு மகன் எனக்கு ஆப்பிரிக்காவில் பேசிகிட்டு இருக்கிறாரு. அதை ஊழியத்துக்கு தான் அனுப்பி இருக்கிறேன். ஆனால் எப்படி தந்தருளினேன் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு ஊழியத்துக்கு அனுப்பின எனக்கே என் குமாரனை அனுப்புற தாங்க முடியலை என்றால் மனுக்குலத்தின் பாவத்திற்காக ஜீவனை கொடுப்பதற்கு தன் ஒரே பேரான குமாரனை அனுப்பினார் என்றால் அவருடைய அன்பு எத்தனை பெரியது. இந்த வசனத்தின்படி தன் குமாரன் இந்த உலகத்தில் வராவிட்டால் நாம் கெட்டு போயிருப்போம். இன்னைக்கு நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம் என்றால் அந்த குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதற்காக பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பாவை தகப்பன்மாரை குறித்து ஆதியாகமத்திலேருந்தே நான் ஆரம்பிக்க நான் விரும்புகிறேன். நான் இங்கே இருந்து நான் சிந்தனையில் சிந்தித்து கொண்டிருந்தேன். தகப்பனை பற்றி நான் என்ன பேச முடியும் என்று நான் சிந்தித்து கொண்டிருந்தேன். உலகத்தில் தேவன் படைத்த முதல் தகப்பனுக்கு பேர் ஆதாம். அவனுக்கு அருமையான ஒரு மனைவியை கொடுத்தார். ஆதாம் தேவனோடு சஞ்சரித்தான். வேதவசனம் சொல்கிறது பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவனோடு ஆதாம் சஞ்சரித்தான். ஆண்டவரோடு சஞ்சரிக்கும் பொழுது என்ன சொல்லியிருப்பான்? பேசியிருப்பான். ஆண்டவரை பற்றி பேசியிருப்பான். ஆண்டவனோடு பேசியிருப்பார். நம்ம என்ன செய்ய போகிறோம் என்கிற தம்முடைய திட்டத்தை அவர் விளக்கி காண்பித்திருப்பார். அவ்வளவு நெருங்கிய நண்பனாக தந்தை மகனாக இந்த ஆதாம் இருந்தார். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் அவனுக்கு ஏற்ற ஒரு துணையை உண்டாக்கினார். அவன் நல்ல தூங்க வச்சு அவன் விளாலம் எடுத்தார். அவங்க தூங்க வைக்காமல் இருந்தா இந்த ஏவாளுக்கு மூக்கெல்லாம் எங்கேயோ இருந்திருக்கும். இன்னைக்கு மூக்கு சரியான இடத்துல இருக்குதுன்னா ஆண்டவர் ஏவாளை ஆதாம தூங்க வச்சதுனால. இல்லாட்டா அவன் சொல்லியிருப்பான் கை எங்கே இருக்குன்னு கால் எங்கே மூக்கன்னு சொல்லியிருப்பான். அவனுக்கு எந்த பேச்சுக்கும் இடம் கொடுக்காம அவனை தூங்க வச்சாரு. பெண்ணை படிக்கும் பொழுது படைக்கப்பட்ட படைப்பெல்லாம் அழகானது பொண்ணு தான். ஆமாம், செடி கொடி மலர்கள் மிருகம் எல்லாத்தையும் படைச்சிட்டு தான் ஆணை படைச்சார். ஆணை படைச்ச பிறகு இதை விட அழகான ஒன்றை படைக்கலாமான்னு பார்த்து பொண்ணை படைச்சார். பொண்ணை படைச்ச பிறகு ஒன்றையுமே படைக்கல. ஏன்னா அவள் தான் அழகி. அதான் அவன் சொல்லுவான், அவளை பார்த்துட்டு ஆங்கிலத்தில் ஓன்னு சொல்லுவாங்க. ஆச்சரியப்பட்ட எதுக்கும் WO. அவளை பார்த்து அவளை அழகி, அதனால உமன் சொன்னான். அவள் மேன் தான், ஆனால் உமன். அவளை ஒன்று எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கொடுத்தாரு பாருங்க. ஆணுக்கு இல்லாத ஒன்று பொண்ணில் வச்சாரு. என்ன தெரியுமா? கருப்பை. அதை வச்சார் ஆண்டவர். அப்பொழுது ஆதாம், இவன் எலும்புக்கு எலும்பு, என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள், இவள் மனுஷந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, மனுஷந்து எடுக்கப்பட்டவள் மனுஷி. இந்த ஆதாம் ஏவாளும் தோட்டத்தில் ஒரு நாள் ஆப்பிளை பறிப்பாங்க, ஒரு நாள் கோயா பறிப்பாங்க, அது பனானா பறிப்பாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரே ஃப்ரூட்டாக இருக்கும். அது வர ஆடு அடிக்கிறது மாடு அடிக்கிறது அதெல்லாம் கிடையாது, எல்லாம் ஃப்ரூட் தான். அதனால் இன்றைக்கி வெறும் ஃப்ரூட் சாப்பிட்றவங்க நல்ல பலசாலியாக இருக்காங்க. வெறும் ஃப்ரூட் சாப்பிட்டு பாருங்கள், பச்சை காய்கறியும் ஃப்ரூட்டும் சாப்பிட்டு பாருங்கள். ஒரு நாளும் கொலஸ்ட்ரால் வராது, சுகர் வராது, ப்ரெஷர் வராது, எதுவுமே வராது. அப்படி வாழ்கிறாங்க உலகத்தில் வெறும் காய்கறியும் ஃப்ரூட்னாலையும். அப்படி தான் அந்த ஆகாரத்தை ஆதாமுக்கு எவ்வளவு ஆண்டவர் கொடுத்தார். அப்போ பாருங்க, சரி, தேவனாய கர்த்தர் உண்டாகிற சகல காட்டு ஜீவங்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளா இருந்தால் அந்த ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் சகல விருட்சங்கள் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டு. கல்யாணம் ஆன உடனே அடுத்தது என்ன வருது? பிசாசு வருது. வெட்டிங், அடுத்தது வார்ஃபேர். என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அடுத்தது யார் வரா? விசிட்டர். யார் வரா? முதல்ல யார் விசிட்டர்?
பாம்பு தாங்க விசிட்டர். இன்றைக்கி நான் சொல்கிறேன், கல்யாணம் ஆகுதுக்கு முன்னால் நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க, அழகாக இருக்கிறாங்க, எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் கல்யாணம் ஆன அன்னைக்கே ஒரு பாம்பு வந்துடுது பாருங்க. இந்த பாம்பு யார்கிட்ட போகணும்? ஆதாம்கிட்ட தான் போகணும். பாம்புக்கு தெரியாதா? அந்த காலத்தில் பாம்பு நடந்தது, பாம்பு பேசுச்சு. அப்போ யார்கிட்ட போய் பேசணும்? இந்த பாம்பு ஆதாம்கிட்ட தானே பேசணும். ஏன் ஏவாள்கிட்ட போய் பேசுது? ஏவாள் தான் ஏமாந்துருவா. ஏன் தெரியுமா? பழபழக்குது. பாம்புக்கு தோல் மட்டும்தாங்க பழபழக்கும், வேறு எந்த தோலும் பழபழக்காது. எருமை பாருங்க, ஆடு பாருங்க, குதிரை பாருங்க, எல்லாம் பாருங்க, எதுவும் பழபழக்காது. பாம்பு தோல் மட்டும் உரிச்சு போட்டிருக்கும் பாருங்க, பழபழக்கம். இன்னைக்கும் இந்த ஏவாள்களை பார்த்தா பழபழக்கிற ஏதோ பார்த்துருவாங்க. இன்னைக்கு கடைகளில் பழபழத்தா சரி, அது வியாபாரத்தில் எதை பழபழக்குன்னா இவங்க பார்த்துருவாங்க. அதனால தான் ஏவாள்கிட்ட இந்த பாம்பு போகுது. போயிட்டு முதல்ல என்ன பண்ணு, அந்த என்ன சொல்லு பாருங்க, ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்ரீயை நோக்கி, நீங்கள் சாவதில்லை, நீங்கள் புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று, நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார். இவ்வளவு பேசுகிறா இந்த பாம்போட, ஏன் ஆதாம் பார்த்துட்டே இருந்தான்? சொல்லுங்க பார்க்கலாம். ஆதாமுக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல. இந்த பாம்போட நீ ஏன் பேசுற? ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்படுகிறத பேசுறா. புருஷர்களே, சகோதரர்களே, ஆணுடைய வார்த்தையும் வாக்குத்தத்தையும் சந்தேகப்படக்கூடிய ஒரு வார்த்தையை உங்க மனைவியோட யாராவது பேசுனா எழுந்து நில்லுங்க. அங்க நீங்க தகப்பனாக இருங்க. இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வராம இருக்கணும்னா அந்த இடத்துல நீங்க தகப்பனாக இருக்கணும். ஏன் ஆதாம் பேசல? அவ அழகானவா, கோச்சிட்டு அப்பா வீட்டுக்கு போயிடுவாளோ? அப்பா வீடு தான் இல்லை, கோச்சி தோட்டத்தில் எங்கேயா ஒழிஞ்சிருந்துருவாளோ? இவ்வளோ கம்பெனி நமக்கு இல்லைன்னா முடியாதே நினைக்காதீங்க, இப்படி நினைக்காதீங்க. தேவனுக்காய் நிற்கிற மனுஷனுக்கு தேவன் தாங்க கம்பெனி. அவர் தான் ஏற்ற துணைங்க, ஆண்டவர் தான் ஏற்ற துணைங்க. எந்த கணவனை எந்த மனைவி காப்பாற்ற முடியும்? கொரோனா வந்துச்சுன்னா நாளையிலேருந்து மாஸ்க் போட்டு தான் ஆகணும். 7000 பேருக்கு கொரோனா வந்தாச்சு, பரவிட்டே இருக்குது. கணவனுக்கு கொரோனா வந்தா மனைவி கூட போக முடியுமா? முடியாதுங்க. ஆண்டவர் மட்டும்தான் வருவார். மண்ணையில் பள்ளத்தாக்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நீ பயப்பட, நான் உன்னோட கூட இருக்கிறேன். அப்போ கர்த்தரை சந்தேகப்படக்கூடிய ஒரு வார்த்தையை உங்க மனைவி வாயில நீங்க கேட்டீங்கன்னா எழுந்து நிக்கணும். Fathers, stand up for the truth. You should not have any fear for a woman. Husband must love your wife. The woman must obey the husband. கர்த்தர் வச்ச திட்டம் என்ன தெரியுமா? புருஷர்களே, உங்கள் மனைவி இடத்துல அன்பு கூறுங்கள். மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், அதுக்கப்புறம் புருஷனுக்கு கீழ்ப்படியணும். இந்த வார்த்தை சொல்லுது. கர்த்தர் சொன்னாரா, தோட்டத்தின் இருக்கிற விஷத்தின் கனியை குறித்து நீங்கள் சாகாதபடி புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று சர்ப்பம் சிறியை நோக்கி சாகவே சாவதில்லை, நீங்கள் புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார். ஆதாம் உடனே குறுக்கிட்டுருக்கணும். சாரி, நாங்கள் ஏற்கனவே தேவன் போல தான் இருக்கிறோம், உனக்கு வார்த்தை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை? ஆதாம தேவன் எப்படி படைச்சாரு? தேவ சாயலா படைத்தார். அந்த பாம்புக்கு வார்த்தைக்கு உடனே பதில் கொடுத்துருக்கணும். கெட் அவுட், இந்த இடத்த விட்டு போயிடுரு, ஏற்கனவே நாங்கள் தேவ சாயலா இருக்கிறோம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 5-6 வசனம். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே, அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையே அவர் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொண்டு தங்கள் ஆங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்கள். ஒரு தகப்பர் பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு நான் உங்களை ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்றாரு. ஆசீர்வதிக்கிறார், எல்லாரும் ஆசீர்வதிக்க. 2 பேரை சபிச்சிட்டார். யாரு? லேவியும் சிமியோனும் ஏக சகோதரர்கள், அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். ஆத்துமாவே ரகசிய ஆலோசனை உடன்படாதே, என் மேன்மை அவர் கூட்டத்தில் சேராதே. அவள் கோபத்திலே ஒரு புருஷனை கொண்டு தங்கள் ஆங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. ஒரு தகப்பன் தன் பிள்ளை ஆசீர்வதிப்பதெல்லாம் சபிக்கிறத பார்க்குறோம். ஏன் சபிச்சான்னு சொன்னால் 34ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் கதை போல் படிங்க.
லேயாளுக்கு ஒரு குமாரத்தி இருந்தால், அவளுடைய பேர் தீனாள். அவள் மிகவும் அழகான ஒரு பெண்மணி. அவர்கள் ஒரு தேசத்திற்கு போகிறார்கள். எமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளை சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். அவனுடைய மகன் யாக்கோபின் குமாரத்தியாக தீனாள் பற்றுதலாக இருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான். தீனாள் ஊர் சுற்றி 34ஆம் அதிகாரம் ஊர் சுற்றி பார்க்க போனார். நல்ல தகப்பன் தன் பிள்ளைய ஊர் சுற்றி போகிறதுக்கு விடக்கூடாது. உன் பிள்ளைய ஊர் சுற்றி போகிறதுக்கு விடக்கூடாது. உன் பிள்ளைக்கு கடைக்கு போகணுமா, கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போ கடைக்கு. ஆனால் தீனாள் ஊர் சுற்றி போக போனான். அங்கே ஒருத்தன் பார்த்துட்டான், சீகேமின் ராஜா பார்த்துட்டான். அவளை உடனே கொண்டு போய் கற்பழிக்கிறான். இன்பமாய் பேசுறது, பஸ் ஸ்டாண்டில் இன்பமாய் பேசுவாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அப்பா எங்கே இருந்தார்? யாக்கோபு எங்கே இருந்தார்? இந்த யாக்கோபு ஒரு பிரச்சனை. அவன் நேசித்து லவ் பண்ணி நேசித்தான். ராகேல் இருக்காளே, அவளையே பார்த்துட்டு இருப்பான் இல்லையா? அவள் கூச்ச பார்வை உள்ளவ, கோணக்கண்ணி. அவள் பிள்ளைகளையும் அவளை பற்றி அவளுக்கு கவலையே கிடையாது. அவளுக்கு மகள் அல்லவா தீனாள். அதனால் தீனாளை விட்டுட்டார். இஷ்டப்படி போகணும். எந்த பெற்றவர்கள் பொண்ணை வாலிப பொண்ணை இஷ்டப்படி விடுறீங்களோ அதில் முடிவு இதுதான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பொண்ணை அவன் கற்பழிச்சிடுவான். இப்போ அந்த சீகேமின் ராஜா யாக்கோபோட பேசுகிறாரு. உனக்கு எவ்வளோ டவுரி வேணா தாரேன், என் மகனுக்கு மட்டும் உன் பொண்ணை கொடுத்துரு. யாக்கோபுக்கு ஈஸியாக கொடுத்துடலாம். ஓ, என் பொண்ணை தான் அழிஞ்சு போனால கல்யாணம் பண்ணிட்டு போட்டுன்னு கொடுக்கல. ஏன் தெரியுமா? அவர்கள் ஏவியனான எமோரியர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் எமோரியர்களுக்கும் தொடர்பு கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் பேலியாளுக்கும் என்ன தொடர்பு? கர்த்தருடைய பிள்ளைக்கும் விக்கிரகத்துக்கும் என்ன தொடர்பு? என்னை திருமணம் வர சமயம் யாரையும் என்ன கட்டிட்டு போயிடுறாங்க. கிண்டுவா, பரவாயில்ல, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆன போதும், என் பையனுக்கு கல்யாணம் ஆன போதும். இல்லைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தருடைய பிள்ளைங்கள தான் கல்யாணம் பண்ணணும். வேறு தேடி போகக்கூடாது. எப்படியாவது ஒரு கல்யாணம் நடக்கணும், அதுக்கு அது கிடையாது. கர்த்தருக்குள்ளே நடக்கணும் கல்யாணம். கர்த்தர் ஆசீர்வாதத்தில் நடக்கணும் கல்யாணம். இஷ்டப்படி ஏதோ ஒரு ஆளை தேடி போகிறது கிடையாது. அவன் விட்டுட்டான், இவன் கற்பழிக்கப்பட்டுட்டா. இப்போ அப்பா மௌனமாக இருந்தாருன்னு வேதம் சொல்லணும். வீட்டுக்கு போய் பாருங்கள். அப்பா ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அமைதியாக இருந்தாலும் தன் மகள் தீட்டுப்பட்டிருக்கிறாள், கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள். இப்பொழுது பொறுப்பு யாரு? தகப்பன். உன் பிள்ளைகள் கற்பழிக்கப்பட்டார்கள் என்றால், உன் பிள்ளைகள் தவறானவர்களாய் நடத்தப்பட என்றால் பொறுப்பு யாரு? தகப்பன். He must be a strong father. அந்த பொண்ணை வெளியே விட்டுருக்க கூடாது. அந்த பொல்லாத ஊருக்குள்ள விடக்கூடாது. அந்த பொல்லாத ராஜா கண்களில் படுவாள்னு தெரியும். உன் பொண்ணு அழகுள்ளவள், தீனாள் அழகுள்ளவள். அவர் அமைதியாக இருந்தாராம். ஏன்? லேவி வரட்டும், சிமியோன் வரட்டும். இந்த லேவி சிமியோன் யார் தெரியுமா? லேயாளுடைய பிள்ளைகள். அந்த பையங்க பார்த்துக்கிட்டோம், அண்ணம்மார் பார்த்துக்கிட்டோம். இவர் மௌனமாக இருக்கார். எந்த தகப்பனும் வேற யாரும் பார்த்துக்கலான்னு நினைக்காதீங்க. உங்கள் பொறுப்பு தான். என் மகன் பார்த்துக்குவான், என் மக பார்த்துக்குவா, அதெல்லாம் கிடையாது. நீ தகப்பனுங்கிற ஸ்தானத்தில் இருக்கும் வரையிலும் உன் குடும்பத்தை பார்க்கறது உன்னுடைய கடமை. வேறு யாரும் பார்த்து கொள்ளட்டும் என்று நீ விட்டு விடாது. லேவி வர்றான், என்ன நிறைய பொருள் கொடுக்குறாரா, நிறைய பணம் கொடுக்குறாரா? இல்லை, என் தங்கையானவள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள். இது இஸ்ரவேலில் நடக்கக்கூடாத ஒரு காரியம். ஆகையால் என்ன செய்ய போறேன்னா, தந்திரமாக பேசுகிறான். நாங்கள் விருத்த சேதனம் உள்ள மக்களோடு தான் தொடர்பு கொள்ளுவோம். நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் சொந்தக்காரங்க ஆயிடுவீங்க. அவங்கள ஏமாந்து போய் அந்த ராஜாவும் ராஜா மகனும் ஊரில் உள்ள எல்லா ஆண்களும் எல்லா தகப்பன்மாரும் ஒரு பொண்ணுக்காக விருத்த சேதனம் பண்ணாங்க. 3வது நாள் பயங்கரமான வழியில் இருக்கும் பொழுது லேவியும் சிமியோனும் பட்டயத்தை எடுத்து அந்த ஊரில் உள்ள எல்லாரையும் கொன்று போட்டாங்க. அப்போதான் யாக்கோபுக்கு ரொம்ப துக்கமாக இருக்கு. இந்த ஊரில் என் பேரை கெடுத்துட்டீங்களேன்னு அவர் சொல்றாரு. யார் பேரை கெடுத்தது? பேரை கெடுத்த லேவி இல்லை, சிமியோன் இல்லை. அவங்க தேவ வைராக்கியம் உள்ளவர்கள். வைராக்கியம் உள்ள தகப்பன் சமைச்சிட்டார், போங்கடா. பார்த்தீங்களா, சாபம் போட்டார். கொடுமையின் பட்டயம்
அவங்களோட சேராத, அவங்க யாருமே நல்லவங்க கிடையாதுன்னு சபிச்சிட்டாரு. ஆனால் பாருங்கள் பிரியமான கர்த்தரே, 32ஆம் அதிகாரத்திற்கு நான் வரும் பொழுது, யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது அற்புதமான ஒரு வசனத்தை நான் பார்த்தேன். ஆரோன் கண்டுக்குட்டியை ஆராதிக்கும்படியாக ஜனங்களுக்கு பயந்து ஒரு கண்டுக்குட்டியை எடுத்து ஜனங்களை ஆராதிக்க வைத்துட்டான். கர்த்தர் ரொம்ப கோபம் உண்டவராய் அவர் பார்த்து மோசே, இப்போ அந்த ஜனங்களை பார்த்தேன், இவர் வழுங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஆகியால் என் கோபம் இவர்கள் மேல் மூலமும் நான் இவரை அழித்து போடவன், என்னை விட்டுவிடு, முன்னை பெரிய சாதியாக்குவேன். மோசே தன் தேவனாய கர்த்தனை, கர்த்தாவே, தேவர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள களத்தினாலும் கல்லையுள்ள கையினாலும் எகிப்து சேர்ந்து புறப்படல உங்களுடைய ஜனங்களுக்கு விரோதமாக உங்களுடைய கோபம் பற்றி எரிகிறதல்ல. அவன் மன்றாடுகிறான், மோசே மன்றாடுகிறான், அப்பா இந்த கண்டிக்குட்டி விஷயத்தில் இந்த ஜனங்களை நீ அழித்தராதே என்று மன்றாடுகிறான். ஆனால் அவனுக்கு அந்த கோபத்தில் என்ன பண்ணுவான் தெரியுமா? அந்த கண்டுக்குட்டி அரைச்சி கலக்கி அவங்களுக்கு குடித்துட்டு 26 வசனம், பாளையத்தின் வாசல் என்று கர்த்தருடைய பக்தர் இருக்கிறவர் யார், என்னிடத்தில் சேர்க்கிறவர் என்றான். அப்பொழுது லேவியின் புத்தர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். யார் வந்தா இப்பொழுது? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, யார் வந்தா? லேவி. அப்பா சபிச்சாரு, இப்போ இவங்க கர்த்தருக்காக நிற்கிறாங்க. அதனால் என்ன ஆச்சுன்னு எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அவர்களை நோக்கி, உங்களை ஒவ்வொருவரும் தன் பட்டயத்தை அறையிலே கட்டி கொண்டு பாளையமங்க உள்ளும் புறம்பும் வாசல் போய் ஒவ்வொருவரும் தன் சகோதரனையும் ஒவ்வொருவரும் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவரும் தன் அயலானை கொண்டு போட கடவர் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார் என்றார். லேவியின் புத்தர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அருளும்படி, எல்லாரும் வாசிங்க. இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கு விரோதமாக இருக்கிறதுனால் உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தான். மறுநாளில் மோசே ஜனங்கள் நோக்கி, நீங்கள் மகாபிரிய பாவ செய்தீர்கள், உங்களை பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்தில் ஏறி போகிறேன் என்றார். நீங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னா, ஒரு பட்டயத்துக்காக அப்பா சபித்தாரு, அதே பட்டயத்தில் லேவி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். அந்த பட்டயம் இதுதாங்க, அந்த பட்டயம் இதுதாங்க. ஒருவேளை தலைமுறையான சாபம் தகப்பனே உன்னை தொடர்ந்திருக்கலாம். ஏதோ ஒரு தவறு செய்ததுனால தலைமுறையாக ஒரு சாபம் தொடர்ந்து வரலாம். ஆனால் கர்த்தருக்காக இந்த பட்டயத்தை நீ தூக்குவாயானால் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவார். 12 கோத்திரத்திலும் லேவியை தனக்காய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமாம், லேவி என் பங்கு, ஆண்டவருக்கு பங்கு சொல்வார். ஆண்டவருடைய பங்கு, லேவிக்கு கர்த்தரே பங்கு. எல்லாருக்கும் லேண்டை பங்கிட்டு கொடுப்பாரு, லேவி கொடுக்க மாட்டார். நீ எனக்கு சொந்தம்னு சொல்லுவார். இன்றைக்கு தகப்பன்மாரே, நீ கர்த்தருக்கா ஒரு வைராக்கியம் எடுப்பீங்களா? அந்த காலத்தில் கத்தி எடுத்து வெட்டினாங்க, இப்போ கத்தி எடுத்து வெட்ட சொல்லலை, பட்டயத்தை எடுத்து வெட்டுங்க. அவன் குடும்பத்தில் யாரோ ஒரு தப்பு செஞ்சானா பைபிளை தூக்குங்க, பைபிளில் வசனத்தை காட்டுங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். பூமியில் வாழ்நாள் நிலைத்திருப்பதற்கு, உன் வாழ்நாள் நிலைத்திருப்பது பூமியிலே வாழ்நாள் நிலைத்திருப்பதற்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். பட்டயத்தை காட்டுங்க. கத்தி எடுத்து வெட்டுறது இல்லைங்க, வசனத்தை வச்சு வெட்டுறது தான். அப்படின்னா தகப்பன்மார் வசனத்தில் ஆழத்தில் இருக்கணும், வசனத்தின் ஆழத்தில் இருக்கணும். இவன் லேடிஸாக சீக்கிரம் பைபிள் எடுத்து வாசிப்பாங்க, அப்பாலாம் தேடிட்டு இருப்பாங்க. ரோமர் சொன்னால் ஆதியாகமத்தில் தேடுவாங்க. ஏன்னா பட்டயத்தை பிடிக்க தெரியல. பட்டயத்தை பிடிக்க தெரிய எப்படி வெட்ட முடியும்? பட்டயத்தை பிடிக்க தெரியணும். அது முகம் பார்க்காம வெட்டணும். அது அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ மைத்தினனோ யாராக இருந்தாலும் வெட்டணும். கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாய் போகிறவங்கள வெட்டணும். அப்போ நீ லேவியன். அப்பா சபித்த சாபம் அங்கே மறைந்து போகிறது. நீ ஆசீர்வாதமாய் மாறுகிறாய், கர்த்தருக்கென்று ஒரு லேவியாய் மாறுகிறாய். நான் உங்களுக்கு மட்டும் பேசலை, 6000 பேருக்கு பேசிகிட்டு இருக்கேன் இப்போ எனக்கு யூடியூப்பில். அதான் நான் இவ்வளோ வைரகமாக பேசுகிறேன், நம்ம சபைக்கா வைரமாக பேசுகிறேன். ஆர் யூ ரெடி டு டேக் த சோர்டு? பட்டயத்தை எடுக்க ரெடியாக இருக்கிறீங்களா? யார்? கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவங்க. யார் பட்சத்தில் நிற்கிறீங்க? தப்பு செய்கிற குடும்பத்தின் பட்சத்தில் நிற்பீங்களா? ஒரு பிரச்சனை பிரச்சனை கர்த்தர் பட்சத்தில் நிற்பீங்களா? கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவங்க ஸ்ட்ராங் ஃபாதர். We want strong father in our church. நம்ம சபையில் பலசாலியான தகப்பை எங்களுக்கு தேவை.
வசனத்தை எடுத்து வெட்டுற தகப்பன் எங்களுக்கு தேவை. குடும்பத்துக்கு சொல்லி காட்டுற தகப்பன். இங்க இப்படி சொல்லி இருக்கு பாருமா, நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்குது. கையை வச்ச ஒன்று வசனம் தெரியணும். அந்த அளவுக்கு பைபிள் படிக்கணும். உங்களுக்கெல்லாம் நிறைய நேரம் இருக்குது, தயவுசெய்து படியுங்க. இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால் இரவும் பகலும் தியானமாக இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஆத்திரம் சோத்திரம் சொல்கிறது கிடையாது. வெளியே போனால் ஆக்சிடெண்ட் ஆயிரும். ஒரு வசனம் படிச்சுட்டு போகிறோம், இந்த வேலை கிடையாது. நிதானமாக சாப்பிட்டுட்டு அமைதியாக இருக்கும் பொழுது ஒரு சாப்டர் வாசித்து இதில் என்ன கத்த சொல்கிறாருன்னு கேட்கணும். ஹல்லேலூயா. தேவனே, இங்கே பாருங்க, எல்லாருக்கும் கடவுள் எங்கேயோ இருக்கிறாங்க. அலையில் இருக்கிறாங்க, மலையில் இருக்காங்க, குகையில் இருக்கிறாங்க. என்னை பார்த்து கேட்டேன், கடவுள் எங்கெங்கே இருக்காங்க? நான் என் கையிலே இருக்காங்க. அது எனக்கு கையில் கடவுள் இருக்கு. ஆமாம், கையில் கடவுள் இருக்காரு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. அந்த வார்த்தை எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் டெய்லி காலேஜ் படிக்கச்சமே பைபிளை கொண்டு போவேன். என் ஃப்ரெண்டெல்லாம் சிரிப்பா, இன்டர்வல் டைமில் கூட பைபிள் படிக்கிற ஒரு சன்னியாசியை நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு. அதனால் என்னங்க தெரியுமா, கிளாஸில் ஃபஸ்ட்டாக வருவேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர் நான் எழுத போகிறேன் பிஎஸ்சி எக்ஸாமில். பைத்தியம் போகுது பாரு, ஏசு பைத்தியம்னு என் ஃப்ரெண்டெல்லாம் சிரிக்கிறாங்க. உனக்கு தெரியுமா நம்ம எழுத போகிற எக்ஸாம் என்னன்னு தெரியுமா? அதில் செகண்ட் பேப்பரில் கட்டுரை எழுதணும். கட்டுரை எப்படி நீல் ஆம்ஸ்ட்ராங் வானத்துக்கு போன மூணுக்கு போனால் அவன் எப்படி ஆர்க்கிமிடிஸ் எப்படி கண்டுபிடிச்சான், அப்படி கட்டுரை எழுதணும். நீ என்ன பெஸ்ட் புக் ரீடுன்னு பாரு. நான் சொன்னேன், என்ன கேள்வி வந்தாலும் பைபிளை பற்றி எழுதுவேன்னு. எல்லாம் சிரிக்கிறாங்க. என்ன கேள்வி வந்தாலும் இவன் பைபிளை பற்றி எழுதுவாளாம். தெரியுமா கேள்வி? முதல் கேள்வி, ரைட் அபவுட் த புக் விச் இன்ஃப்ளூயன்ஸ்டு கேரக்டர். உன் குணத்தை மாற்றின ஒரு புத்தகத்தை பற்றி எழுதுன்னு. அதே கோரஸ், பெஸ்ட் புக் ரீட் த பைபிள் எழுதி கேரக்டர் எழுதி மார்க் வாங்கியிருக்கேங்க. அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய, இந்த பைபிளை சுமந்தா பைபிள் ஒன்றை சுமக்கும். 14 வயசில் இந்த பைபிளை தூக்குனேன். 70+ ஏஜ் இந்த பைபிள் என்ன தூக்குது. ஒவ்வொரு பணமும் இந்த பைபிள் தான் எனக்கு கொடுக்குது. என் சரீர சுகத்தை பைபிள் தான் கொடுக்குது. இந்த ஒரு நிறைய மாங்காய், மரம் நிறைய மாங்காய் பைபிள் தான் கொடுக்குது. தண்ணி நிறைய தண்ணி பைபிள் தான் கொடுக்குது. ரொம்ப சூடாக இருக்குன்னு கர்த்தர் மழையை கொட்டினார் பாருங்க, கூலாக இருக்குது. எல்லாம் கர்த்தர் கொடுக்குற இந்த பைபிள் இருந்துதான். இதை தியானிக்கிறவனுக்கு எல்லாமே வாய்க்குங்க. ஒன்று கூட வாய்க்காமல் இருக்காது. உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னை ஏறி இருக்க பண்ணுகிற தேவன். ஆமாம், பனைமரத்தை போல நீ செழிப்பாய். ஆமாம் ஆண்டவர், திராட்சை கொடி போல இருப்பாய். திராட்சை கொடி போல நீ இருப்பாய். அனுதினமும் கனி கொடுப்பாய். அத்தனை ஆசீர்வாதம் இந்த வேதத்தில் இருக்கிறது. தகப்பனே, உன்னை பார்த்து நான் சொல்கிறேன், பைபிள் படிக்கிற ஆளாயிரு. காலையில் எழும்பணும்னு ஒரு கப் டீ குடிச்சிட்டு பேக்கை தூக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடாத. ஒரு 10 நிமிஷம் முன்னாலே எழும்பி காஃபி குடிக்கிறதுக்கு முன்னால் பைபிள் படித்து பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா. வேலைக்கு ஓட தெரியுது, ஆனால் பைபிள் படிக்க நேரம் இல்லை, வேதத்தை வாசிக்க நேரம் இல்லை. நீ சொன்னால் ஆபத்தில் தேவன் ஆகடியம் பண்ணுவாராம். ஆபத்தில் அவரை கூப்பிடும் பொழுது ஆகடியம் பண்ணுவேன். I laugh at your calamity when everything well with you. If you don't search me and read my word, when you are in trouble, I laugh at you ன்னு சொல்கிறாரு. உன்னை பார்த்து சிரிப்பேன்னு சொல்கிறாரு. நல்லா இருக்கச்சமே, என்னை தேடலையா? இப்போ தேடுறியா? இல்லைங்க, எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி என் நாவில் இருக்கும். ஆபத்து காலத்தில் அவரை என்னோடு கூட இருந்து அவர் என்னை விடுவிப்பார். ஏனென்றால் அவரை தேடின ஒரு மனுஷன் நான். வேதத்திலே கர்த்தரை தேடின ஒரு மனுஷன்தான். பார்த்தீங்களா, லேவி அப்பா சபிச்சார், ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சார். ஒருவேளை தலைமுறையான சாபம் உன் குடும்பத்தில் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்கி பேரை பெருமைப்படுத்துவார். என்னை இன்னும் ஒன்று சொல்லி முடிச்சிட, உங்களுக்கு தான் தெரியுமா, அப்பாவுடைய அன்பை பற்றி சொல்லணும்னா கெட்டகுமாரனை பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. கெட்டகுமார் அப்பாட்ட கேட்குறான். அப்பா 15ஆம் அதிகாரம் லூக்கா 15 கேட்குறான், அப்பா என் சொத்தை கொடு. டேய், நான் அது கேட்டிருப்பேன், என்னை சம்பாதிச்சியாடா? நீ சம்பாதிச்சியா? இதுக்காக ஏதாவது வேலை செஞ்சியா? கேட்கறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது?
அப்படி தான் நான் கேட்பேன். ஆனால் இவர் நல்ல தகப்பன், அவர் சம்பாதிச்சது, அவர் கஷ்டப்பட்டது, ஆனால் கெட்ட குமாரனை கொடுத்தாரு. ஆனால் அப்பாவுக்கு தெரியும் இவன் என்ன செய்ய போகிறான்னு. பரலோக பரமபிதா எல்லாத்தையும் பார்க்குறவர் இல்லை, அவருக்கு தெரியாதா? ஆனாலும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆமாம், எவனு கேட்டாலும் கொடுக்குறாரு ஆண்டவர். ஆனால் அதை வச்சு அவன் என்ன பண்ணுறான், அதுதான் கடவுளுடைய பொறுப்பு இல்லை, அது நம்முடைய பொறுப்பு. ஒருவன் என்ன கேட்டாலும் நான் அவனுக்கு தருவேன்னு சொல்லியிருக்கார் ஆண்டவர். உன் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஆனால் அதை வைத்து நீ என்ன பண்ணுகிறாய், அதையும் அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். ஆனால் தடை பண்ண மாட்டார். சொல்லுவாங்க, நான் குடிக்க போசமே கடவுள் என்னை தடுத்து நிறுத்தி இருக்கலாம்ல, இந்த கல்யாணத்தை பண்ண போசமே கத்தர் என்னை தடுத்து நிறுத்தி இருக்கலாமே. அது கிடையாது. 2 வழி வச்சிருக்கிறாரு. ஒன்று பெரும்பாலான வழி. இந்த வழியில் போகிறவங்க பேதைகளாக திசைகட்டு போக மாட்டாங்க. ஆனால் ஒரு வழி இருக்குது பாருங்க, சாத்தானுடைய வழி. அந்த வழியில் போகிறவங்க போகிற இடம் மரணம். சொந்த பாதை தனக்கு செம்மையாய் தோன்றுகிற ஒரு வழி உண்டு, அந்த வழியில் போகிறவனுக்கு மரணம்தான். ஆனால் கர்த்தருடைய வழி நித்தியமானது, அது ஒரு ஜீவ வழி. அவன் சொன்னான், நானே வழின்னு சொல்ல. தூர தேசத்துக்கு போயிட்டு எல்லாமே செலவழித்துட்டான், எல்லாம் செலவழித்துட்டான். இப்போ பண்டிகள் கூட்டத்தில் போய் அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். பண்டிகள் கூட்டத்தில் சாப்பிட்டுருக்கான். என்னை கேட்டுக்கொண்டு கத்தரை விட்டு சோரம் போகிறவனும் தூரம் போகிறவனும் பண்டி சாப்பிட்ற மாதிரி தான் இருப்பான். நன்றி இல்லாத மக்கள் பண்டி மாதிரி தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இவன் வாழ்க்கையில் ஒரு நல்ல நடந்த இடம் தெரியுமா, அவன் தகப்பன் வீட்டை நினைச்சு பார்த்தான். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு பரலோகத்தில் ஒரு தகப்பன் இருக்கிறார், அதுபோல் இந்த பூமியிலும் ஆண்டவர் ஒரு தகப்பனை நமக்கு வச்சிருக்கிறாரு. அப்பா வீட்டை நினச்சி பார்த்து அவன் என்ன சொன்னான் தெரியுமா, எங்கள் அப்பா வீட்டில் நிறைய வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நிறைய சாப்பாடு இருக்குது, நான் அப்பா வீட்டுக்கு போகிறேன். இந்த தகப்பன் ஃபாதர்ஸ் டேயில் நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம் என்ன தெரியுமா, நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், அவர் வீட்டுக்கு நீங்கள் திரும்பி வரணும். தூரம் போனீர்கள், சோரம் போனீர்கள், இப்பொழுது தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வாருங்கள். மகன் தூரத்திலே வரும்போது தகப்பன் ஓடி போனார். மன்னிப்பு கேட்கிறவன் நடந்து வருகிறான், மன்னிக்கிறவர் ஓடி போகிறார். நீங்கள் கூட நடந்து வரும் பொழுது கர்த்தர் பெருத்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அவசியிருக்கிறார். இந்த நாளில் தகப்பனை அன்பை புரிந்து கொண்டவர்களாக தகப்பன் வீட்டுக்கு இந்த ஃபாதர்ஸ் டேயில் திரும்பி வருகிறவர்களுக்கு காத்து கொண்டிருக்க ஒரு தேவ அன்பை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். எந்த தகப்பனும் ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஆனால் கெட்டு போகிற ஒரு மனுஷனை ஏற்றுக்கொள்கிறவர் தான் பிதாவாகிய தேவன். ஒருவனும் கெட்டு போவது அவருக்கு சித்தமில்லை, அவருக்கு இஷ்டமும் இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி தன் குமாரனை அவர் தந்தருளினார். அப்போ அப்படியே கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனுக்கு மோதிரம் போட்டு செருப்பு போட்டாரா. ஐயோ நாற்றம் அடிக்குமே, இவனை எப்படி பண்ணுறது? இல்லை, உனக்கு நாற்றம் அவருக்கு பிடிக்கும். பாவியாக இருக்கையில் இயேசு இந்த உலகத்தில் உனக்காய் மறிக்கும்படி வந்தார். நல்லவனுக்காக 4 பேர் போவாங்க, கெட்டவனுக்காக யார் இங்கே போவாங்க? இயேசுவை தவிர யாருமே கெட்டவனுக்காக இந்த உலகத்தில் வந்தது கிடையாது. எல்லா மதத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லவனை வாழவே கெட்டவனை அழிச்சிருவாங்க. ஆனால் கிறிஸ்மஸ் என்ன தெரியுமா, கெட்டுப்போன மனிதனை ரட்சிக்கும்படி இயேசு இந்த பூமியில் வந்தார். ஹல்லேலூயா. எனக்கு இன்னைக்கு இதை படித்த போது இதுவரையிலும் இத்தனை 54 வருஷம் நான் பைபிள் படிக்கிறேன், ஒரு புதிய சத்தியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அது என்ன தெரியுமா, மகன் வந்தவுடன் கொழுத்த கண்டை அடித்தார். அந்த கொழுத்த கண்டு என்ன தெரியுமா, இயேசுதான், இயேசுதான். இந்த பாவிக்கு ஒரு கொண்டாட்டம் வைக்கணும்னா ஒரு கொழுத்த கண்டு அடிக்கப்பட வேண்டும். 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொழுத்த கண்டை சிலுவையில் அடித்து அந்த இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து முத்திரை மோதிரமாக மாற்றி பாதரட்சியை போட்டு ஒரு பெரிய கொண்டாட்டத்தையே கர்த்தர் வச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைய தினத்தில் ஒரு நபர் பரலோக தகப்பனண்டை ஓடி வந்தால்
பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். நீ ஃபாதர்ஸ் டே எல்லாரும் கொண்டாடுவோம். அப்பாங்களுக்கெல்லாம் நல்லா கிஃப்ட்டு கொடுப்பீங்க, பிரியாணி கூட பண்ணுவீங்க, அன்பையெல்லாம் வெளிப்படுத்துவீங்க. ஆனால் பரலோகத்தில் ஒரு அப்பா உன்னை நிமித்தமாக சந்தோஷப்படணுன்னா, அவர் கொளுத்தகண்டா அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்து நிமித்தமாக அவர் அண்டையில் நீ வருவாயானால் கர்த்தர் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். நான் எப்பொழுதும் சொல்கிறேன், ஒன்றை திரும்பவும் சொல்கிறேன், பழைய ஏற்பாடு முழுவதிலும் யாரும் அவர் அப்பான்னு கூப்பிட முடியாது. ஆனால் பசுத்தாவி நம் உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியா அவர் அப்பா பிதாவே என்று அழைக்கப்படுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவி. நம்ம எல்லாருக்கும் பரலோகத்தில் ஒரு தந்தை இருக்கிறார். இந்த தந்தையர் தினத்திலே நமக்காக ஜீவனை கொடுக்கும்படி தன் ஒரே பேரான குமாரனை கொடுத்த பரலோக தந்தைக்கு ஒரு கொண்டாட்டத்தை கொடுக்கலாமா? எப்படி தெரியுமா? நீங்கள் ஆண்டவர்கிட்ட வரணும். அப்பா, நான் உன்கிட்ட வர்றேன். அப்பா, நான் தூரம் போன ஒரு ஆத்துமா, சோரம் போன ஒரு ஆத்துமா, வழி விலகி போன ஆத்துமா. ஆண்டவரே, நான் கெட்டு போன ஒரு ஆத்துமா, இன்றைக்கு உம்மன்ட்ட நான் வர்றேன். ஆண்டவரே, பரலோகத்தில் ஒரு கொண்டாட்டத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, மனம் திரும்ப ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னை நான் தருகிறேன் அப்பா, முற்றிலுமாய் என்னை படைக்கிறேன். இந்த தந்தையர் தினத்தில் அன்பான பிதாவுடைய அன்பை நினைத்து பல விதத்தில் கெட்டு போன நான் அப்பா கிட்ட ஓடி வந்திருக்கிறேன். என்னை உம்முடைய வாயின் முத்தத்தினால் கட்டி அணைத்து முத்தமிட்டு என்னை முத்திரை மோதிரமாக மாற்றி, ஆண்டவரே நீர்தாமே என்னை ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக நீ ஏற்றுக்கொள்ளும். என்னை முற்றிலுமாய் தருகிறேன்னு சொல்கிறவங்க கரங்களை வைத்து காண்பிங்க. நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். முற்றிலுமாக என்னையே நான் தருகிறேன். ஆண்டவரே, இந்த தந்தையர் தினத்தில் அப்பா 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 என்று அழைத்து, ஆண்டவரே என் வாயினரை அப்பா என்று அழைத்து நான் அர்ப்பணிக்கிறேன். ஏனென்றால் உம்முடைய ஒரே பேரான குமாரனே சிலுவையிலே ஆண்டவரே கொளுத்த கண்டாக அடித்து அந்த இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரித்து உமது ஆவியால் நிரப்பி உமது பிள்ளையாக என்னை மாற்றிக்கொண்டீர். உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எல்லோரும் எழுந்து நின்று நாம் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். யாருக்கெல்லாம் வியாதி வேதனை இருக்கிறது, பண கஷ்டம் மன கஷ்டம் இருக்கிறது, குடும்பத்தில் கஷ்டம் இருக்கிறது, அவர் அப்பா எனக்கு மட்டும் இல்லை. சிஸ்டர் பத்மா எனக்கா ஜெபம் பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் உங்களுக்கும் அப்பா தான். உங்கள் அப்பா தான் ஏன் அப்பா. உங்களுக்கு அடிக்கப்பட்ட கொளுத்த கண்டு தான் எனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறது. சிலுவையில் இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். எல்லாரும் வாயை திறந்து ஜெபிக்கணும். எல்லாரும் வாயை திறந்து ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம். இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு எல்லாம் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. அப்பா அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, நீங்கள் தான் என் அப்பா, நீங்கள் தான் எனக்கு அப்பா. இந்த உலகத்தில் உள்ள ஒரு தகப்பன் ஒருவேளை உங்களை பராமரிக்காவிட்டாலும், உன்னை பாதுகாக்காவிட்டாலும், மனநொந்து போய் இருக்கிற உனக்கு ஒரு பரலோக தகப்பன் இருக்கிறார். அவர் நீ கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாய் உனக்கு செய்ய வல்லமை உள்ள ஒரு தகப்பன். வல்லமை உள்ள சரீரத்தில் சுகத்தை, ஆத்மாவில் பலனை, பொருளாதார நெருக்கடி இல்லாத ஒரு வாழ்க்கையை இப்போ நீ கேட்கிறது எதுவோ நீங்கள் பெற்றுக்கொள்வாய். நீங்கள் கேட்கிறது எதுவோ நீங்கள் பெற்றுக்கொள்வீர். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு திருமண தடைகளை நீக்கி போடுங்க. ஆண்டவரே, நீக்கி போடுங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளை பிறக்காதவங்களுக்கு பிள்ளையை கொடுங்கப்பா. பிள்ளை கன்சீவாக இருக்கவங்களுக்கு பிள்ளை சுகபத்திரமாக நல்ல பிரசவத்தை நீ கட்டளையிடும். ஆண்டவரே, ஆண்டவரை படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. படிக்கிற பிள்ளை ஞாபகத்தை கொடுங்க, ஞாபக சக்தியை கொடுங்க, ஞாபக சக்தியை கொடுங்க, அறிவு திறனை கொடுங்க. அற்புதமாய் பிள்ளைகளை வழி நடத்துங்க. ஆண்டவரே, வழி நடத்துங்கப்பா. யூடியூப் வழியாக பார்த்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறான். நீ கெட்டு போனால் நீ திரும்பி வரும்பொழுது கட்டி அணைத்து முத்தமிட்டு கொளுத்த கண்டை அடிக்கிற ஒரு அப்பா இருக்கிறார். திரும்பி வா நண்பனே, திரும்பி வா. இந்த நாள் நல்ல நாள், தேவன் தந்த நாள். பரலோக தகப்பனண்டே ஓடி வா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்கி உன் பெயரை பெருமைப்படுத்துவார். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே.